மீடியா வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, வீட்ல நடக்கிறது எல்லாருக்குமே பர்சனலான விஷயங்கள் எல்லாருக்குமே அப்பட்டமா போட்டு வீடியோவா காட்டிட்டுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பர்சனலா இருக்கிறத பப்ளிக்ல தெரிய வச்சா நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குமே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில. இன்னொன்னு வந்து அவங்கள ரீச் பண்ண முடியாது. ஸோ இந்த மீடியா மூலியமா அவங்க பார்க்க வைக்கணும். அவங்கள்ட்ட டைரக்ட்டா பேச முடியாதுன்றது. இன்னொன்னு போகும், காசு வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில. இது எந்த கேட்டகரின்னே தெரியல. இப்போ இவங்க பண்றது கன்டென்ட்டுக்காக, காசுக்காகன்னு சில பேர் வேணும்னே இந்த மாதிரி சண்டையெல்லாம் கிரியேட் பண்ணி பண்ணவங்களும் உண்டு. இதில திவ்யா கலச்சி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வணக்கம் கோஷீலா அவங்களோட ஹஸ்பண்ட கட்டிக்கிட்டேன் அந்த மாதிரிலாம் நிறைய வேணும்னேலாம் ப்ராங்க் பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனா அது உண்மைன்னு கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது ப்ராங்க் அப்படின்றதே ஒத்துக்கிட்டாங்க அவங்க. அதே மாதிரி ஜெயசுரதி, பிரிக்யா அவங்களுக்கு உண்மையாலுமே சண்டை அண்ட் இஷ்யூ. அது வந்து வீடியோஸ் போட்டு 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 அப்படியே அதிகமாகி அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடாமலே இருந்திருந்தா கூட கொஞ்ச நாளில் அவங்களே மனசு தணிஞ்சு ஒரு அந்த பாசம் வந்து வெளிப்பட்டு அவங்க ஒன்றா சேர்ந்துருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோஷியல் மீடியாவில் இவங்க போட அவங்க போட இன்டர்ன் அவங்க பதில் சொல்ல இப்படி சோஷியல் மீடியாவில் போட்டு போட்டு பப்ளிக்காக எல்லாருக்கும் ஊருக்கே தெரிஞ்சு அது வந்து மனசளவில் ரொம்ப பெரிய இடைவெளி ஏற்பட்டு இப்போ பிரிஞ்சே போயிட்டாங்க. அந்த குடும்பம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க அந்த ஷார்ட்ஸ்லாம் மறுபடியும் ரீலோட் பண்ணுறம்போது அவங்க ஃபேமிலியோடு பார்க்குறதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஃபேமிலி வந்து இப்படி பிரிஞ்சிருக்கே அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி இப்போது பைலட் பவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலில் இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்க. 2 குழந்தைங்க. அண்ட் பைலட் வந்து அவர் தான் வீடியோஸ் எடுத்து போட்டுகிட்டே இருந்தார். இப்போ என்னன்னு தெரில, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிரச்சனை போல இருக்குது. அவர் வீட்டை விட்டு வெளில போயிட்டார் அப்படின்னு கேட்டால் பிரச்சனை வீட்டில் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் லேடிஸுக்கு அஃப்கோர்ஸ் ஏதாவது தப்புனா கேட்பாங்க. அதை வந்து சில பேருக்கு பொறுமை இருக்காது. அதை பேசுவாங்க. சண்டை போட்டுக்கிட்டு வீட்டிலே இருக்க வேண்டியது தானே. அவர் வெளியில் போயிட்டார் போல். ஆனால் பஸ் ஸ்டாண்டாக போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் ஃபோன் எடுக்கல, எதுவுமே பண்ணல, நாட் ரீச்சபிள் அப்படின்றதுனால 2 நாள் கழிச்சு இவங்க வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில். அண்ட் பவியோட தம்பி எடுத்து இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் அவன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான். அவங்க மாமியார் இருக்காங்க போல், பவியோட மாமியார். அவங்கள்ட்ட நிறைய கோவம், ஆதங்கம் கண்டிப்பாக. 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை கை குழந்தையாக இருக்குது, அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. சண்டை போட்டு வீட்லேயே இருந்தால் கூட நம்ம மனுஷன் இங்கே தான் இருக்கார், பேசலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு வாரம் பேசலான்னா கூட பரவாயில்ல. ஆனால் வீட்டை விட்டு வெளில போகும்போது நிறைய எண்ணங்கள், ஒரு பயத்தின் வெளிப்பாடு பார்த்திங்கன்னா நிறைய என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நிறைய பேச்சுக்கள், சண்டை, டென்ஷன் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வெளில வரும். ஸோ அவங்க மாமியார்கிட்டவும் அவங்க பேசுகிறதெல்லாம் அவர் வந்து வீடியோவை எடுத்து போட பைலட்டும் அதை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இன்னும் காண்டாயிட்டார் அவர். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் வரல அப்படின்றதுனால பவியோட அம்மா வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க மாமியார்ட்ட சண்டை போட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமேட்டு இப்போ பைலட் ஒரு வீடியோ போடுறாரு. நீ வீட்டுக்கு போயிட்டு நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் இப்போ வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரும் இல்லாத வீட்டுக்கு போகிறாரு. பார்த்திங்கன்னா பவி வந்து எலே காயு சேனலில் இருக்க இளவரசனுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் அங்கே வந்தாங்களான்னு. எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி விசாரிச்சிருப்பாங்க போல். இளவரசன் பார்த்திங்கன்னா அவங்க காயுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்காங்க, குறை மாதத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்களுக்கு வலி வந்திருக்கு. ஸோ அவர் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்ருக்காரு. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். அப்புறம் த்ரோட் பெயினும் இருந்திருக்கும் போல இருக்குது. அவர் வேறு ஃபோன் போட்டுகிட்டே இருக்கார் பைலட்டுக்கு. அவர் எடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு தடவை எடுத்த பிறகு நான் பஸ் ஸ்டாண்டாக சுற்றுறேன் அப்படின்னு சொல்லி பைலட் சொல்லியிருக்காரு. யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களான்னா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவர் கட் பண்ணிட்டார் டக்குன்னு சரியாக பேசாமல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இலகாய் சேனலில் இருக்க இளவரசனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்களா, அவங்களாம் சேர்ந்துட்டாங்களா, உண்மையான சண்டையா இல்லையா ப்ராங்க் அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, உண்மையான பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்காரு. தலைவரே, என்ன மிஸ்டிகாலாம் பார்ப்பீங்களா இல்லையா? 2-3 நாளாக உங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னதான் பிரச்சனை? எங்கே தான் இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். ரவுண்ட் அடிச்சுக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் வீடியோலாம் பார்க்குறீங்களா? யூடியூப்பில் போகிற வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லார் வீட்லேயும் எல்லாருக்குமே வரும். எல்லாருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் சந்திச்சு தான் கடந்து போயிட்டுருக்காங்க. பட் இதை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைலாம் முடிஞ்சு இவங்களும் ஒன்றா சேரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டி வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்போது இடைவெளிகள் அதிகமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்க சேரவே முடியாத சூழ்நிலைகள் கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அண்ட் நீங்கள் ஏங்க இதெல்லாம் தலையிடுறீங்கன்னு சில பேர் கேட்பீங்க. இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போடும்போது நம்மளும் இந்த சோஷியல் மீடியா மூலயமா தான் நம்மளும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை பற்றின கருத்து என்ன அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.